அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு சோஷியல் டாக்ஸ். இன்றைய மாணவர்களின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று கைபேசி, அதாவது மொபைல் போன். இந்த கைபேசி மாணவர்களுக்கு வரமா அல்லது சாபமா என்ற கேள்விக்கான பதிலை தேட டீனேஜ் மாணவர் செல்வன் கிருத்திக் மனோகரன் நம்மோடு இணைகிறார். கைபேசி தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி உதவியாக இருக்கிறது, அதே நேரத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை இப்போது நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். ஹலோ கிருத்திக், வெல்கம் டு சோஷியல் டாக்ஸ். உங்களுடைய பார்வையில் கைபேசி மாணவர்களுக்கு வரமா அல்லது சாபமா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா அந்த பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த கைபேசி வச்சுக்கிட்டு இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ்லாம் நம்ம வேர்ல்டு வைட் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த பைத்தான் கோர்சஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது நம்ம இங்கே யூகேல இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் நம்ம அமெரிக்கனோட ப்ரொஃபஸர்ஸ் ஒரு எக்ஸ்பர்டீஸ் நம்ம கற்றுக்கலாம் இந்த கைபேசி மூலமாக. நம்ம ஒரு அப்பா அம்மா இல்லைன்னா தாத்தா பாட்டி ஹாலிடேக்கு போயிருக்காங்க, இல்லைன்னா அவங்க வேற ஊர்ல இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட பேசிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேசிட்டு நீங்க எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, நம்ம அப்படி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு நிம்மதியா இருக்குதுல்ல. இப்போ முன்னாடிலாம் என்னோட அப்பா அம்மாவோட காலத்துலலாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பேசுவாங்க, இல்லைன்னா சில பேர்லாம் லெட்டர் மூலமா தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல இருக்கும்போது எப்பவுமே யோசிச்சுட்டே இருக்கணும், என்னடா அவங்களுக்கு எல்லாம் ஓகேயா, நம்மளுக்கு பேச வாய்ப்பு இல்லையா, எல்லாம் ஓகே இருக்குமா, அந்த நிம்மதியே இருக்காது. இந்த கைபேசி மூலமா நம்ம டெய்லி வேணா ஃபோன் போட்டுக்கலாம், மாசத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு எது வசதியா இருக்கோ அது ஃபோன் போட்டு நம்ம கேட்டுக்கலாம் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. இன்னொன்று என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம். நிறைய பேர்லாம் இப்போ ஒரு புது ஃப்ரெண்டு மீட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் அவங்கள்ட்ட இருந்தாங்க எனக்கு உங்களுக்கு ஸ்னாப் சாட் தாங்க, இல்லைன்னா இன்னைக்கு உங்களோட ஃபோன் நம்பர் தாங்க, நம்ம இன் டச்ல இருப்போம். இந்த மாதிரி நிறைய பீப்புளை மீட் பண்ணி நம்ம நிறைய கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம், புது நெட்ஒர்க்ஸ். ஏன்னா நமக்கு எவ்வளோ பேர் மீட் பண்ணுறோமோ அவ்வளோ பேர் நம்மளுக்கு நல்லது, ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஃபியூச்சரில் அவங்க மூலமாக நம்ம எப்படி அவங்க ஹெல்ப் பண்ணலாம், அவங்க எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ கனெக்ஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ஃபியூச்சரில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொரு பெனிஃபிட் என்னதுன்னா, இப்போ நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியாது. ஆனால் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா, லைக் இந்த கைபேசியில் நிறைய கூகுள் மேப்ஸ் இருக்குது, இன்னொரு ஆப் சிட்டி மேப்போட இருக்குது. இப்போ நான் இன்னைக்கு லார்ட் ஸ்டேடியம்க்கு போகணும் ட்ரைனிங்க்கு. ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துக்கு நான் போனதே கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா, அந்த சிட்டி மேப்பர் ஆப்பில் போயிட்டு லார்ட் ஸ்டேடியமோட இது நான் போட்டேன். அதை எனக்கு கரெக்டாக ஃபுல்லாக லண்டர் பிரிட்ஜ் போயிட்டு டியூப் மாறிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக எனக்கு காமிச்சது, டைமிங் எல்லாமே எனக்கு பக்காவாக காமிச்சது. அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நம்ம வரும்போது இது நம்ம எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஒரு அவ்வளோ வசதி நம்மளுக்கு. நம்ம அங்கே போயிட்டு எல்லா இடத்துக்கும் கேட்டு இது எப்படி போகணும் அங்கே போகணும் இல்லை, நம்ம ஒரு மேப்ல பார்த்தோமா போனாலே இது ரூட்டான தெரிஞ்சிச்சா அப்படி போய் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு இது என்னதுன்னா, நம்ம இந்த புதுசாக எல்லாரும் கேட்டிருக்கீங்க ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சேட் ஜிபிடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த சேட் ஜிபிடி நம்ம ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. லைக் நிறைய ஸ்கூல் சொல்கிறாங்க இது பேடுன்னு, ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் லர்னிங் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புரியாத கொஸ்டின்லாம் ஃபோட்டோ எடுத்து சேட் ஜிபிடி அப்லோட் பண்ணுறாங்க. இந்த சேட் ஜிபிடியை அதை அனலைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஈச் கொஸ்டின் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர் பண்ண லைக் இன்க்ளூஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குது. அதுக்கு மேலே நம்மளுக்கு அந்த ஸ்டெப்லேயே போயிடலன்னா அது இன்டெப்த்தாக இன்னும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. நம்ம நாலேஜ் அட்வான்ஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்க்க போது என்னன்னா, ஷாப்பிங். நிறைய இந்த லெட்ஸே நம்மளுக்கு ஒரு வாட்டி வீட்டில் உடம்பு சரியில்லை, ஒரு ஆளுக்கு வீட்டில் இல்லைனா கார் இல்லை போகிறதுக்கு வச்சுக்கோங்களேன், ஊபர் ஈட்ஸ் அந்த மாதிரி மூலமாக நம்ம இல்லைனா ஜஸ்ட் ஈட் அந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது நம்ம டேரெக்டாக நம்ம டோருக்கு டெலிவர் பண்ணிடுது. அதுக்கு மேலே லைக் ஆன்லைன் ஷாப்பிங் சச்சஸ் ஷீன் இல்லைனா டீமு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த மாதிரி லோ ப்ரைஸஸ்க்கு வேர்ல்டு வைட் லைக் சைனா மாதிரி இதெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க ஹோல் இதுக்கு. நம்மளுக்கும் இந்த மாதிரி ஆக்சஸ், நம்மளோட லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும், ஷீனில் அவன் நிறைய க்ளோத்ஸ் வாங்கியிருக்கான். அவனை இப்போ வெளில தாராளமாக நிறைய ஒரு செலெக்ஷன் ஆஃப் க்ளோத்ஸ் இருக்குது வெளில போயிட்டு வர்றதுக்கு. அவன் நல்ல திருப்தியாக தான் இருக்கிறான். ஸோ தீஸ் இஸ் ஆல் தி பெனிஃபிட்ஸ் நம்ம இந்த ஃபோன் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு, இந்த கைபேசி. இப்போ இந்த பெனிஃபிட்ஸ் பேசியிருக்கோம் இப்போ, ஆனால் அதனால ஃபோன் லைக் இந்த கைபேசி ஃபுல்லாக நம்மளுக்கு வரும் தான் நம்ம சொல்ல முடியுது. அதுக்கும் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. இப்போ அதை நம்மளும் அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இப்போ ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம பேசணும் ஷாப்பிங் பார்த்து இந்த டீமு ஷீன் இது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம லெட்ஸே ஷீனில் போயிட்டு எனக்கு ஒரு புது ஜீன்ஸ் பேண்ட் வாங்கணும்னு போய் நம்ம ஷீனில் போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் ஜீன்ஸ் தேடும் போது, இங்கே ஒரு சட்டை இருக்குது, அது நல்லா இருக்குது, அது பார்ப்போம். சட்டை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஜம்பர் இருக்குது, அது சூப்பராக இருக்குது. ஜம்பர் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே பாரு பர்ஸ்லாம் இருக்குது. மாதிரி போயிட்டு நம்ம எக்ஸசிவ் ஸ்பெண்டிங் பண்ணுறோம். நம்ம வாங்கினது 10 பவுண்டாக தான் இருக்கும் தேவைப்பட்டது. ஆனால் நம்ம கடைசியாக பில்லு பார்த்தா 80 பவுண்ட்ஸ் வருது. இந்த மாதிரி எக்ஸசிவ் ஸ்பெண்டிங்லாம் இது காஸ்ட் பண்ணுது. ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம எல்லாமே ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோமா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து நம்ம மைண்ட் டெம்ப்ட் ஆகுது. இப்போ பெருசாக நம்ம நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த அடிக்ஷன் டு இந்த சோஷியல் மீடியா இல்லைனா விளையாட்டு ஃபோனில்
நிறைய பசங்களாம் வந்து அப்பா அம்மா வந்து ஃபோன் வந்து டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஃபோனு தாடா இல்லைனா ஆஃப் பண்ணா ஒரு கோவம் வருது, இல்லைனா ஒரு ஆங்ஸைட்டி, இல்லைனா ஒரு ஒரு ஆங்கர் வந்து பேரண்ட்ஸ் டுவர்ட்ஸ் வருது அவங்க வந்து நிப்பாட்டினதுக்கு. அவங்க நல்லதுக்காக தான் சொல்றாங்க ஓவரா விளையாண்டதுனால. ஆனா அந்த அடிக்ஷன் வந்து அது திருப்பி விளையாண்டுட்டே இருக்குன்னு சொல்லுதுனால நம்மளுக்கு ஒரு கோவம் வருது. இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அன்பிளசன்ட் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுது. அதுக்கு மேல வந்து ஏகப்பட்ட டைம் வந்து வேஸ்ட் ஆகுது. இப்போ லெட்ஸ் சே நம்ம வந்து ஃபோனில் உட்காரோம், யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறோம், ஒரு ஷார்ட்ஸ் இல்லைனா டிக்டாக்ல ஒரு டிக்டாக் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோ பார்த்து இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதுக்கப்புறம் தடை வரும், வேர் ஸ்க்ரோலிங். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வீடியோ பார்க்குறோம். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது 1 மினிட் வந்து 5 மினிட்ஸ் ஆகுது, 5 மினிட்ஸ் வந்து 10 மினிட்ஸ் ஆகுது, 10 மினிட்ஸ் வந்து 1 ஹவர், 1 ஹவர் 2 ஹவர். இந்த மாதிரி ஏகப்பட்ட நேரம் வந்து செலவாயிட்டே இருக்குது. இந்த மாதிரி நேரம் செலவாகும் போது நம்ம அந்த அந்த நேரத்தை ப்ரொடக்டிவா ஏதாச்சும் பண்ணாம இப்படியே ஒரே இடத்துல உட்காந்து அன்னெசரி இன்ஃபர்மேஷன் உள்ள அழிச்சிட்டே இருக்கிறோமா, அது வந்து ஒரு டைம் வேஸ்ட் தான் நம்மளுக்கு. அதுக்கு மேல நம்ம வந்து லேக் ஆஃப் சோஷியலைசேஷன் சொல்லிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷன், அங்க ஒரு 6-5 பசங்க இருக்காங்க, எல்லாரும் மேல போய் ரூம்ல உட்காந்துக்கிறாங்க. நம்ம இங்க கீழே உட்காந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு பேரண்டா, அவங்க எல்லாரும் வந்து சோஷியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்து தெரிஞ்சு ஹாய் எப்படி இருக்கிறீங்க அந்த மாதிரி கேட்கறோம்னு இருக்கும். அங்க மேல போய் பார்த்தா ஆள் வந்து ரூம்ல ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு ஒருத்தன் டிக்டாக்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான், ஒருத்தன் அவனோட ஃப்ரெண்டு போய் பேசிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி என்னடா இது, அங்கே போய் ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம், போய் பேசுங்க ஏதாச்சும் பண்ணுங்கன்னா ஃபோனில் போய் உட்காந்து இருக்கீங்களே, இந்த மாதிரி பிரச்சனைலாம் அது வந்து கொண்டு வருது. அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஃபோன் வந்து நம்ம லைஃப் ஈஸியாக ஆக்கியிருக்கனால நம்ம வந்து ஓவர் டிபெண்ட் ஆயிரும் நிறைய பேர்லாம். இப்போ இப்போ நான் சொன்னேன் ஜிபிஎஸ், கூகுள் மேப்ஸ் அந்த மாதிரி இதை சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் இப்போ லட்சம் நம்ம வந்து டேட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லைக் எப்படி ஒரு இடத்துக்கு போங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனில் போனால் எல்லா ஸ்டேஷன்லையும் ஒரு மேப் இருக்கும். உங்களுக்கு ஒரு மேப் யூஸ் பண்ண தெரியலனா மற்ற ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து எப்படி டெவலப் பண்ணுவீங்க? இல்லைனா நீங்கள் வந்து வெளில போகும்போது ஒரு பஸ் வந்து எப்படி எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் இல்லைன்னா நீங்கள் எப்படி போவீங்க? ஆனால் இந்த ஃபோன் வந்து வச்சிருக்கனால அதை நம்ம வந்து விட்டுறோம். ஒரு மாதிரி இது எதுக்கு தேவை, ஃபோன் தான் இருக்குது, ஏன்னா வந்து நம்ம அதை அபேண்டன் பண்ணிடுறோம். அதுக்கு மேலே நம்ம உடம்புக்கு வந்து இது பெரிய பாதிப்பு. நிறைய பசங்களாம் வந்து இப்போ 10:30 போய் பெட்டில் உட்காருவாங்க, ஆனால் வந்து தூங்குற நேரம் பார்த்தா 12, 1:30 or 2:30 அந்த மாதிரி தான் படுக்கிறாங்க. ஏன்னா ஃபோனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா கழுத்து வீணாகுது, கண் வந்து அவ்வளோ டார்க் லைட்டில் வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கனால கண்ணும் வீணாகுது. இது வந்து இப்போ வந்து என்னோட அப்பா அம்மாவே சொல்கிறாங்க, டேய் லேப்டாப்பில் உட்காந்து எனக்கு வந்து கழுத்து வலிக்குதா கண் வலிக்குதான்னு. அவங்களாம் வந்து 20 வயசு தான், காலேஜ் முடிச்சுட்டு வேலையில் சேரும்போது தான் இந்த மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம என் வயசு பசங்களாம் இப்போவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்ம சயின்ஸும் ஒன்றும் சொல்ல, மெடிக்கல் இது வந்து இப்போ தான் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்லீப் பேட்டர்ன்லாம் டிஸ்ட்ராய் ஆகுது, கழுத்துலாம் வந்து இந்த போன்ஸ்லாம் வந்து பேட் ஆகுது, வீக் ஆகுது, அந்த மாதிரி இப்போ தான் வந்து இது கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய பாதிப்பு தான். இது இப்போ நான் வந்து 2 பக்கமும் பார்த்துட்டோம். வந்து ஒரு ஃபோனு வந்து நல்லது கெட்டது, அதுக்காக நம்ம வந்து இது வந்து டைரக்டா இது வந்து நல்லது இல்லைன்னா இது கெட்டது நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு காசை யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு கத்தி நம்ம வந்து சாப்பாடும் செய்யறதுக்கு பயன்படுத்தலாம், ஒரு ஆளுக்கு வந்து நல்லது இல்லை ஒரு இன்ஜர் பண்ணதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மணியும் அதே தான், அது நம்ம சேரிட்டி இல்லைனா ஒரு கிஃப்ட்ஸு இல்லைனா ஒரு ஆளை ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து நெகட்டிவ் குரூப் சப்போர்ட் பண்ணதுக்கு பெட்டிங்கு இல்லைனா இந்த இலீகல் சப்ஸ்டன்ஸ் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே அது வந்து ஒரு டூல் மாதிரி, ரெண்டுத்துக்கும் நமக்கு ஆப்ஷன் கொடுக்குது, நல்லது செய்யறதுக்கு கெட்டது செய்யறதுக்கு. நம்ம தான் வந்து பார்த்து பண்ணோம். இந்த ஃபோனுக்கும் அதே தான் சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் இந்த ஒண்டர்ஃபுல் டிவைஸுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்குது, நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக்கியிருக்கு, அதுக்கப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸும் கொண்டு வந்திருக்கு. ஆனால் நம்ம தான் அதை வந்து பிரிஞ்சு அதோட பெனிஃபிட்ஸு ட்ராபேக்ஸு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஃபோன் இப்படி தான் யூஸ் பண்ணணும், இது நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுன்னு. அதுக்காக நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு நானும் சொல்ல முடியாது. நானும் தான் உங்கள் மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுவேன், இல்லைனா இந்த நிறைய வாட்டி ஃபோன் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் வந்து இதில் முக்கிய இது இம்பார்ட்டன்ட் இது என்னதுன்னா, நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இது குறைக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கும் தெரியுது இந்த ஃபோன்லேயே நான் இப்போவே அடிக்ட் ஆகிட்டேன்னா ஃப்யூச்சரில் வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் வெளில வர்றதுக்கு. அதனால் இப்போவே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து என்கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என் பாரதி ஆண்டியும் இன்னைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி கிருத்திக். உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் கூறிய கைபேசி பற்றிய கருத்துக்கள் மிகவும் அருமை. கைபேசி தன்னிச்சையாக வரமோ சாபமோ அல்ல, அதை எப்படி எவ்வளவு எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம். கைபேசியை சரியான முறையில் பயன்படுத்தும் போது அது அறிவை வளர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாறுகிறது.
அதே நேரத்தில் அளவுக்கு மீறிய பயன்பாடு மாணவர்களின் கவனம், உடல் நலம் மற்றும் சமூக உறவுகளை பாதிக்கக்கூடும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.